இந்த அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது என்னென்னா அசட்டு தைரியம் ஏற்படும். அளவுக்கு அதிகமாக வலிமை வந்தோடனே ஒரு அசட்டு தைரியம் ஏற்படும். இப்போ வானத்தில் பறக்கிறாங்கல்ல, விமானத்தில் பறக்கிறது எல்லாம் அசட்டு தைரியம் தான். காரணம் நாம் உண்ணுகிற உணவு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது. விண்வெளிக்கு போகிறது கூட ஒரு அசட்டு தைரியம் தான். விண்வெளிக்கு போய் நிறைய விபத்து ஏற்பட்டு நிறைய இறந்து போகிறாங்க. அப்படின்னா பரவாயில்ல, அதனால் என்ன வீர மரணம் தானே அப்படின்னா, அதற்கு நீ இறந்து போனால் உனக்கு எப்படி? யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க, நீ ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி கைகட்டி அவருக்கு வீர வணக்கம் சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போயிருமா? வாழ்வது ஒரு முறை தான், நீ ஒரு முறை தான் வாழ போகிற. அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வாழணுமோ அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பாக வாழணும். பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட உனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஆபத்துகளையும் அழிவுகளையும் தேடி போகிற? அதுதான் அந்த மாதிரி இந்த அசட்டு தைரியத்துக்கே காரணம் இது. மனிதர்களுடைய அசட்டு தைரியம் தான் இந்த மாதிரியான ஆபத்தான கண்டுபிடிப்புகளுக்கு காரணம். ஆபத்தை நோக்கி அழிவை நோக்கி செல்வதற்கு காரணம். போர் நடைபெறுவதற்கு காரணம். போரிட்டு லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்க. பிறக்கிறது ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போகிற. ஏன் சண்டை போட்டு சாகுற? அப்போ இந்த அசட்டு தைரியம் இதெல்லாம் தரதுக்கு காரணம் என்னது? அழிவை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா, நமது உணவுகளில் நாம் அழிவை நோக்கி போகிறோம். உணவில் நீ அழிவை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டா, நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டாக்கா, உன்னுடைய செயல்பாடுகளும் அழிவை நோக்கி தான் நீ போவ. உன்னுடைய உணவில் நீ அழிவை நோக்கி போறியா? சோறு சாப்பிட்ற, சுகர் வரும்ன்றாங்க. சோறு சாப்பிட்டா சுகர் வரும், சுகர் வந்தால் சோறு சாப்பிடாதன்றாங்க. பூரியும் பொங்கலும் சாப்பிடாதன்றாங்க. சுகர் உள்ளவங்க அரிசி எடுத்துக்காதீங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க, 40 வயசுக்கு மேலாம் மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன்னா இந்த உணவு உங்களுக்கு அழிவை நோக்கி அழைத்து செல்லும், ஆபத்தை நோக்கி அழைத்து செல்லும், நோய்களை நோக்கி அழைத்து செல்லும். சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. 40 வயசில் நோய் வரும், 70 வயசு வரைக்கும் மருந்து மாத்திரைகளோட கஷ்டப்பட்டு இறந்து போயிடுவீங்க. 120 வருஷம் வாழ வேண்டிய நீங்கள் 40 வயசுலேயே நோய்வாய்ப்பட்டு 70 வயசில் இறந்து போய் 50 வருட காலத்தை வாழ முடியாமல் போயிடும். அதனால் வாழ்வது ஒரு முறை தான். அப்படி இருக்கும்போது நம்ம அழிவை நோக்கி ஆபத்தை நோக்கி போகாதீங்க. பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. நீங்கள் நடந்து போகணும்னு நினச்சா கூட உங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது மேலும் ஏன் அழிவுகளையும் ஆபத்துகளை அதிகப்படுத்திக்கிட்டு வானத்தில் பறக்கிறீங்க, மோட்டார் சைக்கிளில் ஏன் வேகமாக போகிறீங்க, எதுக்காக வாகனங்களில் பயணிக்கிறீர்கள்? நடந்து போனாலே ஆபத்து இருக்குது. அப்போ நீங்கள் ஆபத்துகளை விபத்துக்களை குறைக்க தான் முடியுமே தவிர தவிர்க்க முடியாது. குறைப்பது தான் புத்திசாலித்தனம். அதை அதிகப்படுத்தி கொண்டே செல்வது எப்படி புத்திசாலித்தனமாக இருக்கும்? ஒரு விமானம் விழுந்து நொறுங்குது, 250 பேர் செத்து போகிறாங்க. அதில் இருக்கிற குழந்தைகள்லாம் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற தீனால் எவ்வளோ வெந்து துடித்து தன்னுடைய உடல் எரிகிறது, ஒன்றுமே பண்ண முடியல, தப்ப முடியல. அப்படிங்கும்போது அவங்களுடைய துன்பத்துக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தோட கொடூரம் தெரியும். இந்த உலகம் எவ்வளோ கொடூரமானது. மனிதர்கள் அழிவை நோக்கி போகிறாங்கல்ல, அந்த பயணம் எவ்வளோ கொடூரமானது. இவங்க பயணம் செய்வது அமெரிக்காவுக்கோ அல்லது இங்கிலாந்துக்கோ போல, அல்லது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு விமானத்தில் வரல, அழிவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இங்கேருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்கிறான், விமானத்தில் பறக்கிறான்னா அவன் விமானத்தில் பறக்கலை, அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். அழிவின் மீது ஏறி போய்கிட்டு இருக்காப்புல. அதனால் விபத்து எல்லா இதுலேயும் இருக்குது. விபத்தை குறைக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர நடந்து போனாலும் உனக்கு விபத்து இருக்குது. நடந்து போனால் ஏராளமான விபத்து இருக்குது. செருப்பே போடாமல் நீ நடந்து போ. விவசாய நிலத்தில் வேலை பாரு, அங்கே பாம்பு, நச்சு பூச்சி, கல், முள், அது இதுன்னு பல ஆபத்துகள் இருக்குது. இப்படி இயற்கையாகவே ஆபத்து இருக்கும்போது, இயற்கையான வாழ்க்கையில் உனக்கு ஆபத்து இருக்கும்போது நீ ஏன் இன்னும் அளவுக்கு அதிகமாக ஆபத்துகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிற? பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட நம்மளால் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு இங்கே நிறைய சவால் இருக்குது. இந்த லட்சணத்தில் நீ ஏன் இன்னும் சவால்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறப்பா? அதுதான் அந்த மாதிரி நாம் இந்த மாதிரி அழிவை நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்? நமது உணவு நம்மை அழிவை நோக்கி அழைத்து செல்கிறதா? நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் அழிவை நோக்கி தான் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் அழிவை நோக்கி தான் சிந்திப்பீங்க. உங்கள் உணவில் விஷம் இருந்ததுன்னா, நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு இந்த மாதிரி விஷ உணவுகளை, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் அழிவை நோக்கி தான் செல்வீர்கள். அப்போ இந்த மனிதர்களின் பயணத்தை எப்படி நிறுத்துவது? உணவில் கட்டுப்பாடு. அதுதான் மனிதர்களுக்கு கட்டுப்பாடு. உணவில் மூக்கணாங்கயிறு போட வேண்டும். உணவு மூக்கணாங்கயிறு அது என்னது? அதுதான் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான் மனிதர்களின் உணவு. இதுதான் மூக்கணாங்கயிறு போடப்பட்ட உணவு முறை, கட்டுப்பாடான உணவு முறை. அப்போ மனிதர்கள் அழிவை நோக்கி போவதை இந்த உணவுகள் அவர்களை தடுத்து நிறுத்தும். இந்த உணவுகள் அளவான வலிமையைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும், ஆனால் அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இந்த உணவுகள் நல்ல செரிமான திறனை அதிகப்படுத்தும். இலைத்தலைகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும், காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணும், கீரைகளை பச்சையாக சாப்பிடணும். அப்படி பச்சையாக சாப்பிடும்போது அதோட சாப்பாடு மட்டும் கிடையாது, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. விவசாய நிலத்தில் உழைக்கணும், விவசாயம் பண்ணணும், நடந்து போகணும், ஓடணும், ஆடணும், பாடணும், விளையாடணும், குடும்பமாக இருக்கணும், காதல், அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான பாதுகாப்பான வாழ்க்கை, நல்ல உணவில் கட்டுப்பாடு, வாழ்க்கையில் கட்டுப்பாடு. நம்ம என்ன செய்யணும்? நடந்து போகிறோம், ஓடணும், விளையாடணும். இப்படி இருக்கும்போது உறவுகளோட அன்பு, பாசம், காதல்னு சிரித்து சந்தோஷமாக வாழும்போது, அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கும்போது, இப்படி ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை, நகரங்களில் வாழாமல் குடிசையில் வாழுகிற ஒரு சூழ்நிலை,
இப்படி வாழும்போது உடம்புல நோயே வராது. அப்படியே ஆரோக்கியம். நோய்னா என்னன்னு கேட்பீங்க. அந்த வாழ்க்கை தான் 2040 அப்புறம் வரப்போகுது. அதனால் அழிவை நோக்கி போகிற அந்த பயணம் எப்பொழுது நிறுத்தப்படும் என்றால் உணவில் கட்டுப்பாடு ஏற்படும் பொழுது தான். உணவில் கட்டுப்பாடு வரும்போது இன்றைக்கி நாம் கட்டுப்பாடற்ற உணவு முறைக்கு காரணம் என்னென்னா, நமது தொழில்கள் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் கட்டுப்பாடற்ற உணவு முறைக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கி கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த வாகனங்கள் காரணமாக இருக்குது. கார், லாரிலாம் இதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுவதற்கு லாரிலாம் காரணமாக இருக்குது. ஏன்னா கடற்கரையிலேருந்து உப்பை உற்பத்தி பண்ணி கடைகளுக்கு கொண்டு வியாபாரம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதை தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. உங்கள் கையில் உப்பு கிடைக்குதுன்னா அதற்கு வாகனம் தானே காரணம். கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிறீர்கள், ஒரு மலையில் கூட உப்பு கிடைக்கிறது. அதுக்கு காரணம் வாகனம் தான். உங்களுக்கு தேவையான உப்பை அவர்கள் மலைகளுக்கு கொண்டு தருகிறார்கள். கடற்கரையில் விளைகிற உப்பை மலைகளுக்கு கொண்டு கொடுக்கிறார்கள். இந்த வாகனமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி உப்பு கிடைக்கும்? நீங்கள் மலையிலேருந்து இறங்கி கடற்கரைக்கு போய் கடற்கரையில் போய் உப்பை காய்ச்சி, இந்த வாகனம் இல்லைன்னா, இந்த உப்பு வியாபாரமே இல்லைன்னா, வியாபாரம் விற்பனை பணம்ங்கிற நடைமுறை இல்லைன்னா உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் எப்படி பெறுவீங்க? மலையில் வசிக்கிற மக்கள் கீழே இறங்கி மலையிலேருந்து கீழே இறங்கி இன்றைக்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் இந்த மாதிரி ரோடே கிடையாது. மலைகளில் எப்படி ஏறுவாங்க, எப்படி இறங்குவாங்க, எது பாதைங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி மலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்போ நீங்கள் கீழே வர முடியாது. எது வழி, எங்கே போகிறோம், நம்ம போகிற திசை கடலை நோக்கி தான் போதா? அந்த காலத்துலலாம் மலைகள்லாம் பசுமையாக இருந்திருக்கும். இன்றைக்கி தான் காடுகளை அழித்து ஈக்குவலிப்டஸ் தேயிலை மரம்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் பயங்கர அடர்ந்த காடுகளாக இருக்கும், சரியான வழிப்பாதையாக இருக்கும். நம்ம கீழே போகிறோம், எங்கே நோக்கி போகிறோம், வழியில் மிருகங்கள் வரும், அது வரும், இது வரும், காடுகள். அப்போ மலைகளில் வாழ்கிற அந்த காலத்தில் மலைகளில் மக்கள் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களாம் உப்பை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ உப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இயந்திர அறிவியல் உலகம் தான். அந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா உப்பே உங்களுக்கு கிடைக்காது. உப்பு கிடைக்கலன்னா சோறு எப்படி சாப்பிடுவீங்க? உப்பு இல்லாமல் சோறு எப்படி சாப்பிடுவீங்க? பூரி பொங்கல் தோசை எப்படி சாப்பிடுவீங்க? அப்போது பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், இந்த வாகனங்கள் தான் காரணம். அதனால தான் உப்பு உங்களுக்கு உங்கள் கைக்கு கிடைக்குது. நிறைய மசாலா சாமான்கள் உங்கள் கைக்கு ஈஸியாக கிடைக்குது. அதெல்லாம் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்க. மலைகளில் உள்ள மக்கள் கூட சோறு சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? அங்கெல்லாம் நெல் விளைவிக்கவே முடியாது. சமதள பகுதிகளில், அதுவும் கடற்கரை பகுதிகளில் தான் நெல்லெல்லாம் விளைவிக்க முடியும். நிறைய தண்ணீர் தேவை. இன்றைக்கி எல்லா பகுதிகள்லையும் மலைகளில் தவிர மற்றபடி சமவெளி பகுதிகள் எல்லாத்துலேயும் நெல்லெல்லாம் விளைவிக்கிறாங்க. மலைகளில் கூட நெல் விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி மலைகளெல்லாம் பெரும்பாலும் நெல் விளைவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நெல் அவங்களுக்கு கிடைக்குன்னா வாகனங்கள் மூலமாக நெல் அவங்களுக்கு, அரிசி அவங்களுக்கு போகுது, கோதுமை அவர்களுக்கு போகிறது. இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் நமது உணவுகளில் கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கு காரணம். உணவில் கட்டுப்பாடு எப்போ வரும் தெரியுமா? அந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்தால் தான். இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆனதா 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த இயந்திரம் அப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது உங்களுக்கு உப்பு கிடைக்காது. உப்பு இல்லைன்னா நீங்கள் எதையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. இன்றைக்கி சாப்பிடுகிற நீங்கள் உணவில் எதிலெல்லாம் உப்பு இருக்கிறதோ அதில் உப்பு இல்லை என்றால் நீங்கள் அதை சாப்பிடுவீர்களா? அப்படி என்றால் 2040 உங்களுக்கு உப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு குளிர்ச்சியான இடத்தில் வசிக்கிற மக்களுக்கு உப்பு கிடைக்காது. இப்போ ஐரோப்பா அங்கெல்லாம் உப்பை உற்பத்தி பண்ண முடியாது. அங்கெல்லாம் வெயிலே அடிக்காது. வெப்பமான பகுதிகளில் தான் உப்பு கிடைக்கும். ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போக்குவரத்து, கப்பல், இந்த போக்குவரத்து இருக்கிறனால தான் இன்றைக்கி உப்பெல்லாம் உற்பத்தி பண்ணி அங்கே கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் 2040 அப்புறம் உப்பு கிடைக்காது. அப்போ அவங்க எந்த உணவெல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற நிறைய உணவுகளை சாப்பிட முடியாமல் போய்டும். இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்றதுனால தான் நம்ம உணவில் அழிவை நோக்கி போகிறதுக்கு இந்த உப்பு துணையாக இருக்கிறது. சோறு சாப்பிடுவதற்கு உப்பு துணையாக இருக்கிறது. உப்பு இல்லாமல் சோறு சாப்பிட மாட்டோம். சோறு சாப்பிட்டனால தான் சுகர் வந்துச்சு. சோறு சாப்பிட்டனால தான் சுவாச கோளாறு வந்துருச்சு, சளி வந்துருச்சு, மலச்சிக்கல் வந்துருச்சு, செரிமான குறைபாடு வந்துருச்சு. அதனால் உப்பு அதற்கு துணையாக இருக்கிறது. உப்பு தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கக்கூடியவங்க. கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுக்கு உப்பு தான் காரணமாக இருக்கிறது. உப்பு இல்லை என்றால் நீங்கள் கண்ட உணவுகளையும் சாப்பிட மாட்டீங்க. அதனாலே நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிடுவீங்க. அப்போ சுவையாகவும் சாப்பிட்டாகணும். உப்பு இல்லைன்னா சுவைக்காக தான் உப்பு சேர்க்குறோம். அப்போ சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னா உப்பு இல்லாமல் வெறுமனே வேக வச்சு சுவை இல்லாமல் சாப்பிட்ற பச்சையாகவே சாப்பிட்ருவோம். பச்சையில் ஒரு சுவை இருக்குது. இயற்கையாகவே எல்லா உணவுகளையும் ஒரு சுவை இருக்குது. அது பச்சையாக இருக்கும்போது இருக்குது. பச்சையாக சாப்பிட்டா தான் நம்மளால் சுவையாக சாப்பிட முடியும். அதை வேக வச்சா நம்மளால் சுவையை இழந்துடும். அதனால் வேக வச்சு நம்மளால் சாப்பிட முடியாது, சப்புன்னு இருக்கும். அதுக்கு பச்சாவே சாப்பிட்ரு அப்படின்னு இனிமேல் பச்சையாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க 2040 அப்புறம். அது ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கும். அழிவுகளை நோக்கி மனிதனுடைய பயணம் அதில் தடுத்து நிறுத்தப்படும். அதனால் 2040 அப்புறம் மனிதர்களுடைய அழிவை நோக்கி அந்த பயணம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிடும். அதனால் நம்பிக்கை இழக்காதீர்கள். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க.